ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூண்டு மிளகு குழம்பு. இந்த குழம்புல சேர்க்குற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கடாயில் 7-8 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. 2 டீஸ்பூன் போல் தனியாக சேர்த்துக்கோங்க. இதே ஸ்பூனில் தாங்க நான் எல்லா அளவுமே நான் எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த மூணுத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொறன்னு நம்மளுக்கு ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். அதே நேரத்தில் ரொம்பவும் எந்த பொருளுமே தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. தனியா கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். தனியா மிளகாய் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். மறுபடியும் இதே கடாயிலேயே ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே மிளகு தான். 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதோட வாசனை நல்லா வருங்க நீங்கள் இதை வறுக்கும் போது. இதுக்கு முன்னாடி நம்ம காஞ்ச மிளகாவும் தனியாவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா? இதை எண்ணெய் சேர்க்காம பண்ணும்போது மிக்சியில் அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நம்ம குழம்பு வைக்கும்போது வரை சேர்ப்போம். அது இல்லாமல் நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. பூண்டும் வெங்காயமும் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததும் உடனே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா கடாயில் கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா? அதையும் நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இது ரெண்டுத்தையும் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து, அதுவும் பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 15 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 5 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கிட்டோம். நல்லா கை நிறைய பூண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயிலேயே இந்த பூண்டு நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. கை விடாமல் இதை மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கி குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வேகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புல சேர்க்குற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் இருக்கிறதுங்க. மிளகு, சீரகம், நல்லெண்ணெய், வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், இதை பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இது எல்லாமே மருத்துவ குணம் இருக்கிறது. அதனால் இதை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த குழம்பை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே குழம்புக்கு புளி ஊற வைக்கும் போது அதுலேயே குழம்புக்கு தேவையான பாதி உப்பை அதில் சேர்த்து தாங்க ஊற வைப்பேன். இது நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. புளியை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாம். அது கூடவே உப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போது குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் இதோடு சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா நான் கரைச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் ஊற வச்சு வச்சிருந்தேங்க. இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு நம்ம இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டோம்னா இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த டைமில் நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 2 தனித்தனியாக ஆற வச்சோம் இல்லைங்களா? கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 கப்பு போல் வெது வெதுப்பான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இது தாங்க இந்த குழம்போட மசாலா. நம்ம தனியா வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்த்துக்க போறதில்ல. கலருக்காகவும் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூளும் எதுவும் சேர்த்துக்க போறதில்ல. இப்போ அந்த ஜார்லயே ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தமா 1 1/2 கப்பு போல தண்ணிய இந்த குழம்புக்கு சேர்த்துருக்கேன். நீங்க குழம்போட திக்னஸ பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்ப நல்லா திக்கா தாங்க வைக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து அடியிலேயே அப்படியே தங்கிடும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எப்போவுமே இதை மாதிரி குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்து வைங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம். குழம்பு நல்லா கம கமன்னு அப்படி ஒரு வாசனையாக இருக்குங்க. மசாலா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கனால குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சளி, இரும்பல், சளி இது மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா மழை காலத்தில் மட்டும்தான் இதை வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பாருங்க. வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட போதுங்க. இந்த குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.